அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஸ்டேட் சிலபஸில் சாப்டர் 4 இன்வர்ஸ் ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து எக்ஸசைஸ் 4.5ல் செகண்ட் கொஷின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து சைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 minus x. ஸோ நமக்கு சைன் அண்டு சைன் இன்வர்ஸ்னால் கட் பண்ணிடலாம், பட் இங்கே அந்த மாதிரி இல்லை. ஸோ டேக் a ஈக்குவல்ஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 minus x. காஸ் இன்வர்ஸ் இந்த சைடு எடுத்துகிட்டு வரும்போது தட் பிகம்ஸ் காஸ் a. ஸோ காஸ் a ஈக்குவல் டு 1 minus x. ஸோ காஸ் ஏலேருந்து சைன் a கொண்டு வாங்க. ஸோ நமக்கு அது தெரியாது. sin square a plus cos square a equal to 1. sin square a plus cos square a equal to 1. sin square a is equal to 1 minus cos square a. sin a is equal to square அந்த பக்கம் போகும்போது 1 minus cos square a. ஸோ நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு sin a equal to 1 minus cos square a எழுதுனா போதும். ஜஸ்ட் நான் அதை இங்கே எடுத்துடுறேன். ஸோ cos aக்கு அடுத்த ஸ்டெப் வந்து we know sin a is equal to square root of 1 minus cos square a. square root of 1 minus cos a வந்து 1 minus x, cos square a 1 minus x the whole square. So square root of 1 minus a minus b the whole square, a minus b the whole square. So a square plus b square minus 2ab minus 2x. just அந்த நெகட்டிவ் சைனை உள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். now 1 minus 1 minus x square plus 2x. plus 1 and minus 1 get cancelled. ஸோ மீதி விஷயம் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x minus x square. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x minus x square. இது வந்து sin a. a ஈக்குவல்ஸ் sin inverse of square root of 2x minus x square. இப்போது இங்கே கொஷின் வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த எக்ஸ்ப்ரெஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். ஃபைண்ட் த வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். வேல்யூ வந்து அப்போ எக்ஸில் இருக்கணும். இதை ஹெல்ப் ஆஃப் ரெஃபரன்ஸ் ட்ரையாங்கல்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ட்ரையாங்கல் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மெத்தடு வந்து நாட் பாசிபிள். ஸோ சாரி, உங்கள் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். cos a is equal to 1 minus x divided by 1. cos வந்து adjacent by hypotenuse. நீங்கள் ட்ரையாங்கிள் போட்டிங்க அப்படின்னா ரைட் ட்ரையாங்கிள் போடுங்க. and this is a. ஆங்கிள் a உடைய ஆப்போசிட் சைடு வந்து ஆப்போசிட் சைடு 90 degree. ஆப்போசிட் சைடு வந்து ஹைப்போட்டனியஸ். ஆப்வியஸ்லி இது அட்ஜசன்ட். ஸோ அட்ஜசன்ட் வந்து நமக்கு 1 minus x, ஹைப்போட்டனியஸ் வந்து 1. ஆப்போசிட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அதுதான் வந்து ஹைப்போட்டனியஸ் ஸ்கொயர், பித்தாகரஸ் தியரம். ஸோ இப்போ நமக்கு ஆப்போசிட் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆப்போசிட் ஸ்கொயர் is equal to hypotenuse square minus adjacent square. in case adjacent square find out பண்ணோம்னா hypotenuse square minus opposite square. ஸோ நமக்கு என்ன வேணுமோ அது மட்டும் நம்ம இங்கே போட்டுப்போம். தனியாக வச்சாச்சு. ஸோ நமக்கு இப்போ ஆப்போசிட் வேணும். ஸோ அப்போ opposite square is equal to hypotenuse square minus adjacent square. hypotenuse
வந்து 1 square மைனஸ் adjacent வந்து 1 minus x the whole square 1 minus a minus b the whole square bracketல போடுங்க a square plus b square minus 2ab minus வந்து உள்ள distribute ஆகும். So this is opposite square 1 minus 1 minus x square plus 2x. So the plus 1 and minus 1 cancel ஆகிடுச்சு அப்படின்னா அது 2x minus x square இது வந்து opposite square ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட். ஸோ ஆப்போசிட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x minus x square. நவ் sin a ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். sin a is opposite by hypotenuse. ஆப்போசிட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x minus x square. hypotenuse side 1. ஸோ sin a வந்து square root of 2x minus x square. இப்போ a வந்து sin inverse of square root of 2x minus x square. இப்போ now அங்கே இருக்கிறது வந்து sin of cos inverse of என்ன இருக்கு cos inverse of 1 minus x. the cos inverse of 1 minus x தான் வந்து a cos inverse of 1 minus x cos inverse of 1 minus x இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். instead of this a இப்போ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ that equal to sin inverse of square root of 2x minus x square. Now sin and sin inverse get cancelled. So value வந்து 2x square root of 2x minus x square. So in terms of xல நம்ம express பண்ணிட்டோம். Then next question வந்து cos of tan inverse of 3x minus 1. Cos of second question cos of tan inverse of 3x minus 1. Question check பண்ணிப்போம். Nice. Tan inverse of 3x minus 1. So obviously now let y equal to எடுத்துக்கோங்க. y is equal to cos of tan inverse of 3x minus 1. Put or take a equals tan inverse of 3x minus 1. So tan a equals 3x minus 1 divided by 1 போட்டுக்கோங்க. ஸோ tan வந்து ஆப்போசிட் பை adjacent. நம்ம கண்டிப்பாக ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி தான் போடணும் கொஷினில் அப்படி கேட்டிருக்கிறதுனால. Take this as a opposite 90 degree opposite வந்து hypotenuse. Obviously the third side is adjacent. Opposite வந்து 3x minus 1. Adjacent வந்து 1. So hypotenuse find out பண்ணோம்னா hypotenuse square is equal to opposite square plus adjacent square. அது ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் ரூட்டாக மாறிடுதுங்க. இப்போது ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் adjacent square. Opposite square plus adjacent square. Opposite வந்து 3x minus 1 the whole square plus adjacent வந்து 1 square. a minus b the whole square. a minus b the whole square. a square plus b square minus 2ab. a square plus b square minus 2ab. 2 3s are 6x into 1 6x plus 1. So இது square root of 9x square plus 1 minus 6x plus 1.
ஸோ 9x square minus 6x plus 2. ஸோ பெட்டர் அப்படியே இருக்கட்டும் ஹைப்போட்டனியஸ். நோ நமக்கு வேண்டியது இங்கே காஸ் இருக்குது, அப்போ காஸ் இன்வர்ஸ் வேணும். அப்போ காஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். காஸ் ஏ வந்து ஆப்போசிட் பை cos A வந்து adjacent by hypotenuse. adjacent வந்து adjacent by hypotenuse. adjacent side 1, hypotenuse நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இப்போ 1 divided by square root of 9x square minus 6x plus 2. So now y equals cos of tan inverse of 3x minus 1. ஸோ இந்த இது தான் நம்ம ஏன்னு எடுத்துருந்தோம். நவ் ஏ வந்து here cos inverse of 1 divided by square root of 9x square minus 6x plus 2. ஸோ இப்போ instead of tan inverse நம்ம cos inverse உடைய வேல்யூ அப்ளை பண்ணுறோம். that means a is also equal to cos inverse. So cos inverse of 1 divided by square root of 9x square minus 6x plus 2. Now cos and cos inverse cancel ஆகிடும். So the value in terms of x is 1 divided by square root of 9x square minus 6x plus 2. இது முடிஞ்சால் ஃபேக்டரைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 9 2s are 18 ஆட் பண்ணால் -6 வரணும். ஸோ டெஃபினெட்லி 9 2s are 18, 6 3s are 18. எனக்கு இதை ஆட் பண்ணால் 6 வருமானா வராது. ஸோ பெட்டர் நீங்கள் ப்ராப்ளத்தை அப்படியே விட்டுடுங்க, நோ ப்ராப்ளம். ஸோ தேர்டு வந்து sin inverse of tan of sin inverse of x plus 1 by 2. tan of sin inverse of x plus 1 by 2. x plus of tan sin inverse x plus of tan sin inverse of x plus 1 by 2. Okay, let y equals tan sin inverse of x plus 1 by 2. Take a equals sin inverse of x plus 1 by 2. sin அந்த சைடு மூவ் பண்ணுங்கள். ஸோ sin inverse becomes sin a equals x plus 1 by 2. இப்போது cross multiply LCM எடுத்தீங்க அப்படின்னா this becomes 2x plus 1 divided by 2. this is sin a. sin a வந்து opposite by hypotenuse. ஸோ triangle ட்ரா பண்ணிக்கோங்க, right triangle. இது angle A. so this is opposite side, 90 degree opposite, hypotenuse, and this is adjacent. opposite வந்து 2x plus 1, hypotenuse வந்து 2. adjacent find out பண்ணணும்.
ஏன்னா நமக்கு tan இங்கே tan inverse வேணும். tan inverse means tan inverse tan வேணும். tan means opposite by adjacent. So adjacent is equal to square root of hypotenuse square minus opposite square. So square root of hypotenuse வந்து 2. So 2 square minus opposite வந்து 2x plus 1. 2x plus 1 the whole square. Square root of 2 square வந்து 4. a plus b the whole square. கண்டிப்பாக ப்ராக்கெட்டில் போடுங்க, மைனஸ் வெளியே இருக்கிறதுனால. இது a square plus b square plus 2ab. 2 2s are 4, 4 1s are 4, 4x. Square root of மைனஸ் வந்து உள்ள டிஸ்ட்ரிபியூட் ஆகும். minus 4x square minus 1 minus 4x. Now 4 minus 1 வந்து 3. 3 minus 4x square minus 4x. ஸோ நீங்கள் ஆர்டரில் எழுதிக்கணும்னா எழுதிக்கோங்க. தட் மீன்ஸ் ஹையஸ்ட் டிகிரி minus 4x square minus 4x plus 3. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணால் minus 12, subtract பண்ணால் minus 4 வரணும். 4 3s or 6 2s or 12 1s or definitely subtract பண்ணால் எனக்கு minus 4 இல்லை. ஸோ அப்படியே வச்சுடுங்க adjacent side. ஸோ now நமக்கு வேண்டியது tan inverse. ஸோ tan A opposite by adjacent. Opposite side வந்து 2x plus 1. So 2x plus 1. Adjacent வந்து square root of minus 4x square minus 4x plus 3. This is tan A. We need A. So A equals tan inverse of bracket 2x plus 1 divided by square root of minus 4x square minus 4x plus 3. ஸோ இப்போ இந்த ஏவை இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ y equal to tan of sin inverse of x plus 1 by 2. இதை தான் நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ now a becomes in terms of tan inverse. So tan in bracket tan inverse of 2x plus 1 divided by square root of minus 4x square minus 4x plus 3. Now tan and tan inverse get cancelled. So y in terms of x, that is 2x plus 1 whole thing divided by square root of minus 4x square minus 4x plus 3. ஸோ கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் தான். மேபி 3 marks கொஷின்ஸில் இது கேட்கலாம், சம்டைம்ஸ் இன் 5 marks. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இல்லை வேறு ஏதாவது டாபிக் உங்களுக்கு நான் கொஷின்ஸ் இருந்தாலும் ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம அதை பார்ப்போம். தேங்க்யூ.